விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம 2லேருந்து 3 விசில் விட்டுக்கோங்க, நல்லா வெந்துடும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இதில் நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாதனால சின்ன பசங்களுக்கு சளி இருமல் வரும்போது நம்ம வந்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி தரத்துக்கு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 விசில் நான் விட்டாச்சு. இப்போ ரொம்ப நல்லாவே மஞ்சள் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. இப்போ கடையில் கொடுக்குற மஞ்சள் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து வீட்டில் நேச்சுரல் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து பொங்கலுக்கு வச்ச மஞ்சள் இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கத்தியில் குத்தி பார்க்குறேன், நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ இதை சூடாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபில்டர் வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடாறுனது நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மஞ்சள் இருந்துச்சுன்னா பொங்கலுக்கு வாங்கினதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் பச்சை மஞ்சள் கிடச்சிச்சின்னா பச்சடி, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஊறுகாய் எல்லாமே செய்வாங்க. நீங்கள் இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த தாய் மஞ்சள் வந்து நம்ம வந்து மூஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மேலே இருக்கிற பிளாக்காக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து குட்டி பீஸாக கட் பண்ணிக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் ஃபேஸ்க்காக வச்சுருக்கேன். ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா தோட்டமே போட்டிருப்பாங்க, மஞ்சள் தோட்டம். அதில் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நல்லா வேக விட்டுட்டு வெயில் காய வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து போட்டுக்குவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் எங்கள் அம்மா வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. எனக்குமே கொடுத்து அனுப்புவாங்க ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பவுடர் வந்து. அவங்க வந்து ஓவர் நைட் நல்லா வேக வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய வேக வச்சு அவங்களே வந்து செய்வாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். அதுக்காக தான் நான் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மஞ்சளும் கட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு 2 days நல்லா காய வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி ஒன்றோட